அதான் நீங்களே உங்க முகத்துல காட்டி கொடுத்துட்டீங்களே. ஆனா நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி மத்தவங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? அடுத்தவங்க எக்கெடு கெட்டு சீரழிஞ்சாலும் பரவாயில்லன்னு எப்படி உங்களால நினைக்க முடியுது? ஏய், நீ என்ன பைத்தியமா? உன் தங்கச்சி பண்ண தப்புக்கு என்ன வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க? போதும், நிறுத்துங்க. நீங்க வீடியோ எடுத்ததுக்கான ஆதாரம் கோகிலா போன ஷோரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கு. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. ரகு கிட்ட சொல்லி அந்த வீடியோவை மலேசியாக்கு அனுப்பி அஸ்வின் மூலமா அதை அப்லோட் பண்ண வச்சிருக்கீங்க. அந்த வீடியோ லிங்க் நம்ம வீட்ல இருக்கிறவங்க, என் தங்கச்சிங்க, நமக்கு வேண்டியவங்கன்னு எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஒரே நம்பர்ல இருந்து ஷேர் ஆயிருக்கு. அந்த நம்பர் யாரோடதுன்னு செக் பண்ணதுல ரகுவோட இன்னொரு நம்பர் தான்னு தெரிய வந்திருக்கு. எந்த ஆக்சஸ்ல இருந்து அப்லோட் ஆயிருக்குன்னு ஐபி அட்ரஸ் மட்டும் கண்டுபிடிச்சு அது அஸ்வின் கண்டுபிடிச்சிட்டா உங்க 3 பேர் மேலயும் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்க முடியும். உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கிறத விட இவ்வளவு கேவலமான காரியத்தை நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு உங்க தம்பிக்கு தெரிய வரும். அப்ப உங்க நிலைமை, உங்களை பத்தி உங்க பொண்ணு மதிக்க தெரிஞ்சா உங்க மரியாதை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? என் தங்கச்சியும் என் குடும்பமும் அசிங்கப்பட்டு நிக்கணும்னு இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க. இத நீங்க தான் பண்ணீங்கன்னு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி அதை நானும் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி வீடியோவை வைரல் பண்ணட்டுமா? அப்படி பண்ணா நீங்க தான் அசிங்கப்படுவீங்க. அதோட சேர்ந்து நம்ம குடும்பமும் அசிங்கப்படும். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா இது என்னோட குடும்பமா நான் பாக்குறேன். ஆனா என் குடும்பத்தை உங்களால அப்படி பார்க்கவே முடியாதுல்ல. உங்களை நான் வார்ன் பண்றேன் அனி. மறுபடியும் என் தங்கச்சிங்களையும் என் குடும்பத்தையும் சீண்டி பார்க்கணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒண்ணும் இல்ல, உங்களை பத்தியும் உங்க தம்பி கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அவரு உங்களை என்ன பண்ணுவாருன்னு அதை அவரே பார்த்துப்பாரு. ஜாக்கிரதை. இப்படியே உங்களை நெரிச்சு கொண்டா கூட எனக்கு ஆத்திரம் தீராது. உங்களை பயமுறுத்துறதுக்காக நான் இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. மறுபடியும் இப்படி ஏதாவது பண்ணீங்க, இப்ப நான் சொன்னது நடந்தாலும் நடந்துரும். இதுக்கு மேலே இவ்வளவு விட்டு வச்சா எனக்கு தான் ஆபத்து. என் தம்பி கிட்ட போட்டு கொடுப்பியா நீ? அதுக்கு முன்னாடியே உன்னை அவன் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிப்பண்டி. ஏன் கழுத்தையே நெருக்கிறியா? நான் உனக்கு கொடுக்க போற டார்ச்சர்ல உன்னையே மூச்சு விட முடியாத படி பண்றேன்டி.
சந்திச்சது, அங்க நடந்த எல்லாமும் வீடியோவா சோஷியல் மீடியாவுல வெளியில வந்தது உங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கலை கொடுத்துருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நிச்சயமா உங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். பொண்ணு கேட்க வந்தப்ப என்ன உங்க வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதால அவனை எதுக்கு பார்க்க போனன்னு கேட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. கோகிலா, நான் ஒரே ஒரு தடவை உங்களை நேர்ல பார்த்து பேசணும். ஆனா கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் உங்களை தொல்லையே பண்ண மாட்டேன். ஒரே ஒரு தடவை உங்களை பார்த்து பேசணும். கண்டிப்பா பேசியே ஆகணும். நான் உங்க வீட்டுக்கு தெருவில் இருக்க முக்குல ஒரு காலி கிரவுண்ட்ல நின்னுதான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க இருக்கிற மனநிலைமையில என்னை வந்து பார்க்க மாட்டீங்க. ஆனா எனக்கும் வேற வழி தெரியலங்க. உங்களை பார்த்து பேசியே ஆகணும். நீங்க வெளியில வரலனா இவ்ளோ ஆயிடுச்சு, இனிமே என்ன இருக்குன்னு உங்களை பார்க்க நான் உங்க வீட்டுக்கே வந்துடுவேன். சும்மா விளையாட்டுக்கு சொல்றதெல்லாம் நினைக்காதீங்க. அன்னைக்கு வந்த மாதிரி கண்டிப்பா வந்துடுவேன். இத பிளாக்மெயில் நினைக்காதீங்க. என்னோட ரெக்வெஸ்ட் தான். ப்ளீஸ் வெளியே வாங்க. நான் அங்கதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் மட்டும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டா அது இன்னும் சிக்கல உண்டாக்கிரும். சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். வேண்டாம், நாம போக வேண்டாம். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். வீட்டுக்கு தானே வருவாரு, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். அண்ணி நம்ம மேல கோவமா இருக்காங்க, ஓகே. ஆனா என் தங்கச்சிங்க என்ன பண்ணாங்க?